வரவேற்று உங்கள் சேர்க்கலால் மகிழ்ந்தோம் என்ற கருத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தனி ஒருவனுக்கு உணவில்லையே இந்த சனத்தினை அழிப்போம் என்றார் பாரதி. அதுபோல நீங்கள் அந்த பேனர்ல பார்க்க பசிப்பினில் போப்போம் மனிதம் பார்ப்போம்னு ஒரு அருமையான காசை கையில எடுத்துக்கிட்டு செயல்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் தகும். உங்களை நினைக்கும் பொழுது எனது இருதயத்தில் 4 அறைகளும் நன்றியின் நாட்டங்கள் நோக்கி விடுகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாட்டில் செய்தித்தாள்லையும் வேற பல விஷயங்கள்லையும் ஒரு மோசமான செய்திகளையே பார்க்கும் பொழுது ஒரு சைட்ல இவ்வளவு நல்லவர்கள் ஒரே கூட்டாக சேர்ந்து இவ்வளவு நற்காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் எங்க பள்ளிக்கு வந்ததுல ரொம்ப எல்லாம் மகிழ்ச்சி கொள்றோம். எங்க சார்ட்ட சொல்லும் போது கூட சொன்னாங்க, ஜோடி ஃபவுண்டேஷன் ஒரு வெஹிக்கிள் போகும், சாப்பாடு போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் பேர் தெரியல எனக்கு ஒவ்வொருத்தரையும். அதுக்கு உங்கள் அனைவரையுமே நான் வரவேற்கிறேன். முத்துக்கணேன் ஐயா அவர்களை பற்றி நாம சொல்லியே ஆகணும். சொல்லாதப்பாங்க நாம சொல்லியே ஆகணும். ஏன்னா வாழ்க்கையில யாராருக்கு நல்லது எங்கெங்க தேடி செய்யணுமோ தேடி தேடி நல்லது செய்யக்கூடிய மனிதர். அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ் தமிழ் என்று தமிழால் கிடைத்தோர் உண்டு, தமிழால் பிழைத்தோர் உண்டு. தமிழ் தமிழ் என்று உழைத்தோர் உண்டா இம்மண்மேலே? என்ன முயன்றாலும் இங்கு சொல்லிவிட முடியாத உன் செந்தமிழ் தொண்டை, விடிய விடிய பேசினாலும் மறந்து போகக்கூடிய தொண்டை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதர் எப்படி எனக்கு சொல்றதுன்னே தெரியல. அதாவது நாங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கே கஷ்டப்படுறோம். தம்பி வாயில தமிழ் அப்படி ஒரு விளையாடும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, ஊற்று பெருக்கோ உடைப்படுத்தே ஓடி வரும் ஆற்று பெருக்கோ, ஊற்று பெருக்கோ உடைப்படுத்தே ஓடி வரும் ஆற்று பெருக்கோ, அடடாவோ சீற்றம் உள்ள காற்று பெருக்கோ உனது பேச்சு பெருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு கண்ணு தடையின்றி தமிழ் அவங்கள்ட்ட விளையாடும். எங்க பள்ளியை பொறுத்தளவு நல்லா நாங்க செயல்படுறோங்கிற ஒரே காரணத்தினால எங்கள் பள்ளியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரொம்ப பாராட்டுவாங்க. ஐயா முத்துக்கணேன் ஐயா எங்க பள்ளியை பாராட்டுவாங்க. ஏன்னா மாவட்டத்துல எங்க பள்ளியை எப்பொழுதுமே தொடர்ந்து ஒரு பிரைஸை கட்டிட்டு வந்துடும். அதனால எங்க பள்ளியை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாராட்டாதான் நாங்க மீண்டும் மீண்டும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா பள்ளிக்கூடத்துல கவிதா ஆயிருக்கு. ஆனா எங்க பள்ளி மாவட்ட அளவுல 3 பரிசு வாங்கிக்கிறாங்க. தமிழ் வளர்ச்சித்துறை நடத்திய தமிழ்நாடு நாள் வளர்ச்சி போட்டியில கட்டுரையில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் கலந்துருச்சு. குருஞான சம்பந்தர் ராஜ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட போட்டி போட்டு எங்க குழந்தை எங்க ஸ்கூல் பாப்பா ரஷ்யா 10,000 ரூபாய் பரிசு என் பள்ளி மாணவன் துணி பெற்று 2000 பெற்றிருக்கான். அதுக்கப்புறம் எங்க பள்ளியில டீம் எப்பதான் காரணம், டீம் ஆசிரியர்களோட உழைப்பு. ஒருத்தவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஒருத்தவங்க தயாரிப்பாங்க, ஒருத்தவங்க பார்ப்பாங்க, ரீகால் பண்ணி பார்ப்பாங்க, ரிஹர்சல் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அழைச்சிட்டு போவாங்க. பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா எங்க ஸ்கூல் கப்படிச்சுட்டு வந்துடும். அவங்க எல்லா பசங்களுக்கே முத்துக்கணேன் ஐயாவை நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்றாங்க, நான் கப்பூர் கப்படிக்காம போக மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர்கிட்ட தமிழ் நம்மளாம் கேட்டு கீழே முடியும். ஒரு ஜாலியான விஷயம் நடந்தது என்னன்னா, சின்ன வயசுலயே லைஃப்லயே அவர் சொல்லிட்டாரு. மணியனை ஒரு பையன் பிரிச்சுட்டோம்னா சும்மா ஜாலிக்காக சொல்றேன், என் மணியனுக்கு இந்த சனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பு தான் அது. அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தமிழ் அழகா பேசுற அந்த விஷயத்துக்காக இதை சொல்றேன். அது மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே தமிழுக்காக செவிச்சொலி ஞாயிறு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளியில் வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா முத்துகணியம் ஐயா அவர்களுக்கும் அவர்களை போன்ற வழிநடத்தி சென்று என்னை ஒரு ஆட்களும் திரு திருஞானம் சார் அவர்களுக்கும் திரு தமிழ் சார் அவர்களுக்கும் அதே போல் ரோட்டரி கிளப்லேருந்து நம்ம சத்யபால் சார் சரவணன் சார் வந்திருக்காங்க. அதே போல் விவசாய தொழிலாளர்களுக்கு கட்டிட சங்க தொழிலாளர் நலாலயத்திலிருந்து திரு சேகர் அவர்கள் வந்திருக்காங்க. அதே போல் இந்திய வங்கி அப்ரேசர் சுகீர்சாமி அவர்கள் வந்திருக்காங்க. நம்மளுடைய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் நடராஜ் கார்த்திகேயன் சார் ஓய்வு பெற்ற சக்கராவிலிருந்து ஓய்வு பெற்ற அலுவலர் வந்திருக்காங்க. அதுபோல் அனைத்து தேசிய திருச்செந்தூர் கூட்டம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்காங்க. இபியிலிருந்து திரு சங்கர் ஆய்வாளர்கள் அவங்க வந்திருக்காங்க. அனைவரையும் வருவார்கள் கொடுத்தது நமது ஜோதி பவுண்டேஷனோட 9ஆம் ஆண்டு விழா அதை முன்னிட்டோம். அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டோம். நம்மளுடைய இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்து கொண்டு போயிருக்கோம். எப்போதுமே நினைவு நாள் அப்துல் கலாம் நினைவு நாள் ஆரம்பிச்சதுன்றது அந்த இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து அவர் சொந்த கனவுகளை நிறைவேற்றும் வகையில் நான் போன்று ஒரு கடுகளவில் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் மலாவும் செய்யலைனாலும் கடுகளவாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஒவ்வொரு ஆண்டுலையும் 9 பள்ளிக்கூடங்களில் 100 மரக்கன்று இருக்கும். அந்த 10 கன்றுகளாவது எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.